அன்பு மனித நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இல்ல. நாங்கன்னா, நாங்க தேனீக்கள். எங்க குடும்பம் சார்பா நான் பேச வந்திருக்கேன். இப்போ ஒரு வேலைக்கார தேனீ தான் பேசுறேன். நீங்க முன்னாடி வாழ்ந்தீங்களே, ராஜா, ராணி, வேலைக்காரங்கன்னு ஒரு மன்னராட்சியில. அந்த மாதிரி தான் இன்ன வரைக்கும் கட்டுக்கோப்பா நாங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ராணி தேனீ, ராஜா தேனீ, வேலைக்கார தேனீன்னு 3 பிரிவா நாங்க இருந்தாலும், வேலைக்கார தேனீ இல்லைன்னா எங்க மொத்த கூட்டமுமே குளோஸ். அதனால வேலைக்காரங்க தானே அப்படின்னு எளப்பமா நினைக்காதீங்க. ராஜா தேனீ மட்டும் என்ன லேசா என்ன? ராணி தேனீ கூட இணை சேர்ற வரைக்கும் கூட்டையும் குஞ்சுகளையும் பாதுகாக்கணும். ராணியோட இணை சேர்றதுக்கு அது படுற பாடு இருக்கே அப்பப்பா! ராஜாவை பக்கத்தில் வரவிடாம போக்கு காட்டி உயர உயர பறக்கும் ராணி. ராஜா துரத்தும். ரன்னிங்கு, சேசிங்கு, குட்டிக்கரணம், பல்டி எல்லாம் காமிச்சு புணர்ச்சி எல்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தா ராஜா மிஸ்ஸிங். ஆமாம், அதோட ஆண் தேனீ வாழ்க்கை முடிஞ்சது, செத்து போயிடும். இதுக்காடா இந்த வரத்துக்கு வந்த அப்படின்னு கேட்காதீங்க. வந்த வேலை முடிஞ்சது, போக வேண்டியது தானே அப்படிங்கிற தத்துவம் அதில் அடங்கியிருக்கு. அப்புறம் ராணி தேனீயோட முட்டைகளை பாதுகாத்து வளர்த்து அதுக்கு சாப்பாடு ஊட்டி பெருசாக்கிறதெல்லாம் எங்கள் வேலை தான். கூடும் கட்டுவோம். கூடு கட்டுவோம் பாருங்க. நீங்கள்லாம் என்ன வீடு கட்டுறீங்க? நாங்கள் அருங்கோண வடிவத்தில் 1 இன்ச் வேஸ்ட் ஆகாமல் நேர்த்தியாக கட்டுவோம். அதுக்கு காரணம் நாங்கள் இன்ஜினியரிங் காலேஜெல்லாம் படிக்கலை இல்லை, அதுதான் அறிவு உபயோகப்படுத்துகிறோம். ஆண் தேனீங்கிற ராஜா தேனீக்கு பெரிய அருங்கோண செல் கொடுத்துருவோம். எங்களுக்கு அதை விட கொஞ்சம் சின்ன ரூம். ராணியம்மாவுக்கு மட்டும்தான் அழகாக சிலிண்டர் வடிவத்தில் கட்டி கொடுப்போம். அது திருப்தியாக இருந்தால் தான் அதில் அவங்க முட்டை போடுவாங்க, இல்லைன்னா நோ வே. வாரிசுகளை சுமக்கிற தாயை நாங்கள் தான் உண்மையிலேயே ராணி மாதிரி வச்சுக்கிறோம். இதெல்லாம் எங்ககிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கிட்டா தேவலை. அப்புறம் நாங்கள் தேனை எடுக்கிறதுக்கு எந்த பக்கம் அதிகமாக கிடைக்குதுன்னு பார்க்குறதுக்கு முதல்ல ஒரு ஸ்குவாடை அனுப்புவோம். அந்த படைகள் 4 பக்கமும் தேடிட்டு வந்து மெசேஜ் சொல்லுவாங்க. எங்களுக்கு பேச வாயில்லைன்னு கவலைப்படாதீங்க, நாங்கள் தான் சூப்பராக டான்ஸ் ஆடுவோமே. டான்ஸ்லேயே எல்லா மெசேஜையும் கன்வே பண்ணிடுவோம். முதல்ல வட்ட வட்டமாக ஆடி டிஸ்டன்ஸை சொல்லுவோம். அப்புறம் வாலாட்டி டான்ஸ் வாலாட்டின்னு ஒரு டான்ஸ் இருக்குது, அதை மாதிரி ஆடுவோம். அந்த டான்ஸை மேலே பறந்து வாலை ஆட்டுனா சூரியன் இருக்கிற பக்கத்தில் ஃபுட் இருக்குன்னு அர்த்தம். கீழே பறந்து வாலை ஆட்டுனா சூரியனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபுட் இருக்குன்னு அர்த்தம். வாலை வேகமாக ஆட்டுனா ஃபுட்டு பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மெதுவாக ஆட்டுனா கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது, ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். ரகசியமாக நாங்கள் பண்ணுற இந்த வேலையை உங்கள் ஆளுங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அவர் யார் தெரியுமா? ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்தவர். பேர் ஸ்காலர் கார்ல் வான் ஃப்ரிஸ் அப்படிங்கிறவர். எங்களை ஆராய்ச்சி பண்ணதுனால அவருக்கு நீங்கள் நோபல் பரிசு கூட கொடுத்துருக்கிறீங்க. சரி, இப்போ நாங்கள் பூக்களில் போய் தேனை சேகரித்து மகரந்த சேர்க்கையை செஞ்சு விட்டுறோம். அதனால் என்ன ஆகுது? காடு செழிக்குது, மழை வருது, இயற்கை நல்லா இருக்குது. இப்போ தான் இந்த இடத்துல தான் நீங்கள் என்ட்ரி ஆகிறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? செடிகளுக்கு பூக்களுக்கு உரம், பூச்சிக்கொல்லி மருந்துன்னு அடிக்கிறீங்க. அந்த செயற்கை உரத்தில் இருக்கிற நியோனிக்டினாய்ட்ஸ் அப்படிங்கிற கெமிக்கல், அதை எங்களால் சமாளிக்கவே முடியலை. ஆமாம், எங்களுக்கு சிசிடி வந்துடுது. அது என்ன சிசிடி? அதாவது காலனி கொலாப்ஸ் டிஸார்டர் அப்படிங்கிற ஒரு மறதி நோய் வந்துடுது. அதனால் வீட்டுக்கு போகிற வழி மறந்து காடு பூராவும் நாயா பேயா சுற்றி செத்து போகிறோம். இப்போ அடுத்தது அது மட்டுமா? மரபணு மாற்றப்பட்ட விதைகள், அதாவது டெர்மினேட்டர் சீட்ஸ் அப்படிங்கிற விதைகளில்
இருந்து வர்ற பயிர்களின் பூக்கள்ல இருக்கிற மகரந்தமும் எங்களை கொல்லுது. இப்போ நாங்கள் வீட்டுக்கு போகலைன்னா என்ன ஆகும்? முட்டை போடுற வேலையை தவிர வேற எந்த வேலையும் தெரியாத ராணியம்மா எங்களுக்காக காத்திருந்து காத்திருந்து கவலையோட காலமாயிருவாங்க. அப்புறம் எங்கள் இனம் அழியாமல் என்ன செய்யும்? உங்களால் ஒரு சொட்டு தேனை உருவாக்க முடியுமா? யோசிங்க. நாங்கள் மலைத்தேனி, இந்திய தேனி, இத்தாலிய தேனி, கொம்பு தேனி, கொடுக்கில்லா தேனின்னு பல வகைகள் இருந்தாலும் இயற்கையை நேசித்து தான் வாழ்கிறோம். மலைத்தேனி, கொம்பு தேனி காட்டில் தான் இருப்பாங்க. நாட்டில் நீங்கள் இந்த இத்தாலிய தேனி, இந்திய தேனி, கொடுக்கில்லா தேனியை வளர்க்குறீங்க. இப்போ நாங்கள் எப்படி தேனை எடுத்து பதப்படுத்தி கெடாமல் பாதுகாக்கிறோம் தெரியுமா? ஒவ்வொரு பூவிலிருந்தும் எடுக்கிற தேனை எங்கள் உடம்புல இருக்கிற கேரி பையில் சேகரிப்போம். எங்கள் உடம்புல இருக்கிற நொதிகள் லிக்விடாக அதை மாற்றும். அதை கூட்டுக்கு போன உடனே அங்கே காத்திருக்கிற தேனீக்களோட வாயில் துப்புவோம். அவங்களும் ரசாயன மாற்றம் செஞ்சு அடுத்த தேனீ வாயில் கொட்டுவாங்க. ஒவ்வொரு தடவையும் இப்படி ஏப்பமிட்டு ஏப்பமிட்டு எங்கள் கேரி பையிலிருந்து வெளியில் கொண்டு வந்து கொட்டுவோம். வலி தான் என்ன பண்ணுறது? வலி இல்லாமல் வாழ்க்கை இல்லையே. இப்படி 50 தடவை கக்குனா தான் ஒரு சொட்டு தேன் கிடைக்கும். இப்போவே கண்ணை கட்டுதா? இனிமே தான் இருக்குது மெயின் வேலையே. வாயில் வாங்கின அந்த லிக்விடை கூட்டில் ஒரு ஓரத்தில் போய் வைக்கணும். சும்மா இல்லை, இன்வெர்டோஸ் அப்படிங்கிற நொதியை சேர்த்து வைக்கணும். இப்போது இந்த திரவம் தண்ணியாக, அதாவது நீர்த்தன்மையோட கூட இருக்குது. அப்படியே இருந்தால் கெட்டு போயிருமே. அதனால் என்ன பண்ணுவோம்? ஃபேனை போட்டு தண்ணியை ஆவியாக்குவோம். ஆமாம், அதில் உள்ள நீர்த்தன்மை போகிற வரைக்கும் ரெக்கையை ஆட்டி ஆட்டி காய வைப்போம். அப்பவும் வலிதான். இப்போ நீர்த்தன்மை போய் சுத்தமான தேன் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே விட்டுட்டா பட்ட கஷ்டமெல்லாம் வீணாக போயிடும். அதனால் அது மேலே மெழுகு பூசி லாக்கரில் வச்ச மாதிரி சேஃப்டி பண்ணிடுவோம். இப்போ எங்களுக்கும் உங்களுக்கும் சுவையான மருந்தான தேன் ரெடி. ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். தேன் அடையிலேருந்து தேன் எடுக்கும்போது கொஞ்சம் வச்சுட்டு எடுங்க. சுத்தமாக வலிக்காதீங்க. மலைவாழ் மக்கள் அப்படி தான் செய்வாங்க. நாங்கள் வேலைக்காரங்க, இயற்கையை காக்கிற காவல்காரங்க, உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் காப்பாற்றுறவங்க அப்படின்னு சொல்லிக்கிறதுல எங்களுக்கு பெருமை. நீங்கள் பதிலுக்கு என்ன செய்ய போகிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். காட்டு பக்கம்லாம் வாங்க, கொட்டி கொட்டி விளையாடுவோம். பாய்.